குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 12 பிப்ரவரி 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக அரசியல் செய்திகள், நாடாளுமன்றம் விவாதங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுவில் பார்த்திங்கன்னா இந்த ஸோ இந்த 4 தொழில் சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, லேபர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எதிர்த்து இன்றைக்கி நிறைய வேலை நிறுத்தம்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து ஸோ இந்த 4 தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெறணும் மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்தோம்னா சென்னை நியூஸஸில் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரசியல் செய்திகளும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ ஆர்டிக்கல் கூட இன்றைக்கி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. லைக் ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, அரசு நிகழ்ச்சிகள் பள்ளிகளில் வந்தே மாதரம் கட்டாயம் 6 சரணங்களும் பாடப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, நம்ம ஆல்ரெடி இது போன வருஷம் நவம்பரில் இந்த ஒரு நியூஸ் வந்து என்னென்னா, வந்தே மாதரம் வந்து ஏற்றி 150 ஆண்டுகள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விழாலாம் பண்ணியிருந்தாங்க நம்ம மத்திய அரசு சார்பில். சரியா, அதாவது எப்போனா 1875 பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்ற ஒருத்தரால் வங்கதர்ஷன் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் இந்த ஒரு இதுவாக இருக்கும். ஓகே, இந்த வந்தே மாதரத்தோட அந்த 6 சரணமும் எழுதப்பட்டு வெளியாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆனந்தமடம் அப்படின்ற ஒரு நாவல்லையும் இதை வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து 1896 நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவரால் வந்து கொல்கத்தாவில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் இது வந்து பாடப்பட்டுருச்சு. சரியா, பாடினதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து இது அவங்களுடைய ஒரு தேசிய பாடலாகவே வந்து தேர்வு செஞ்சிட்டாங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு 2 சரணத்தை. சரியா, ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து நம்ம எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல் மீட்டிங்ஸில் லைக் ஒரு கவர்னரு, ஒரு ப்ரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடெண்ட், அந்த மாதிரி அவங்க ஒரு குடிமகன்களாக அவங்க கலந்துக்கும் போது இந்த பாடலை வந்து நம்ம பாடணும், நேஷ்னல் ஆந்தமோடு சேர்த்து பாடணும். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தேசிய கீதம் பாடப்படும் அனைத்து தருணங்களிலும் தேசிய பாடலையும் பாட வேண்டும். தேசிய பாடலை முதலில் பாட வேண்டும். ஃபஸ்ட்டு வந்தே மாதரத்தை பாடிட்டா நெக்ஸ்ட்டு ஜனகணமன அந்த நேஷ்னல் ஆந்தமுக்கு போகணும். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 சரணமும் பாடுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ குடியரசுத் தலைவரின் வருகை, தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு, மாநில ஆளுநரின் உரை போன்ற அரசு நிகழ்ச்சியின் போது 3 நிமிஷங்கள் 10 வினாடிகள் கொண்ட வந்தே மாதரம் பாடலில் 6 சரணங்களும் ஒன்று நம்ம பாடணும், இல்லைன்னா நம்ம செட்டப் வச்சு ஸ்பீக்கர் வச்சு லைக் அதை வந்து போட்டு விட்டுடலாம். சரியா, ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பள்ளிகள் செயல்பட தொடங்கும் முன்பாகவும் இதை வந்து பாடணும். சரியா, ஸ்கூல்ஸ்லேயும் வந்து நம்ம நேஷ்னல் ஆந்தம் பாடுறாங்க இல்லையா டெய்லி, அதோட இந்த வந்தே மாதரத்தையும் பாடணுன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ வந்து காங்கிரஸோட தேசிய பாடலில் காங்கிரஸ் எப்போ தேர்வு செஞ்சாங்கன்னா 1937. ஓகே, ஸோ 150 இயர்ஸ் யார் ஏற்றுனாங்க, எந்த மாநாட்டில் இது ரவீந்திரநாத் தாகூர் பாடினார். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ மும்பை மேயராக வந்து ஒருத்தவங்க ரீத்து தாப்டே அப்படின்றவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ். ஓகே, இவங்க ஃபஸ்ட்டு ஒரு பிஜேபி மேயராக தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இருந்துச்சு. கல்விக்காக வெளிநாடு செல்லும் மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக சரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைக் இப்போது லோக்சபா ராஜ்யசபா செஷன்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா பார்லிமெண்ட்டில், அதில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு வந்து அந்த துறை அமைச்சர் வந்து இந்த பதிலில் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து கடந்த ஒரு ஃபியூ இயர்ஸாக இந்த வெளிநாடுக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக வெளிநாடு போகிற கவுண்ட் வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பேரலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கவுண்ட்டை கொடுத்துருக்காங்க. 2023 பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து 9 லட்சம் பேர் போயிருக்காங்க. அதுவே 2024 7 லட்சம் பேர் தான்.
அதுவே 2025 பார்த்தீங்கன்னா 6.26 லட்சம் தான் போயிருக்காங்க. ஸோ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து நிறைய கல்வி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நிறைய யூனிவர்சிட்டிஸ் நம்ம வந்து நிறைய எஜுகேஷன் யூனிவர்சிட்டி நம்ம வந்து ஆல்ரெடி தரம் உயர்த்தியிருக்கோம். அதனால் இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு குறிப்போடு இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் மட்டும் இல்லாமல் குஜராத்தில் இருக்கிற கிஃப்ட் சிட்டியில் ஒரு 5 வெளிநாட்டு பல்கலைக்கழகம் அவங்களுடைய ஒரு கேம்பஸை இங்கே தொடங்க போகிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு நியூஸாக இருந்துச்சு, இதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து வங்கதேசத்தில் இன்றைக்கி பொது தேர்தல், அந்த பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுத்துக்கலாம் பொது தேர்தல். ஏன்னா முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இது பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க ஒரு கலவரம் வெடித்து அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க இன்னும். அவங்களுக்கு ஆனால் மரண தண்டனைலாம் கொடுத்து அதை அவங்க கேஸ் நடத்திட்டுருக்காங்க இங்கேருந்து. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இடைக்கால பிரதமராக வந்து யூனஸ் கான் அப்படின்றவர், முகமது யூனஸ் அப்படின்றவரை ஒருத்தரை போட்டிருந்தாங்க. அவர் ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒருத்தர். ஓகே, அவரை போட்டிருந்தாங்க. இப்போ அவருக்கு மாற்றம் வந்து இப்போ தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இறந்து போனாங்க இல்லையா, கலிதா ஜியா, அவங்க தான் முன்னாள் பிரதமர். அவங்களுடைய மகனான தாரிக் ரஹ்மான் அப்படின்றவரோட கட்சியும் அப்புறம் சில எதிர்கட்சியும் போட்டியிடுது. ஸோ இது என்னென்னு பார்ப்போம், இது எப்படி நடக்க போகுது, இது ஸ்மூத்தாக நடக்க போதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி தான் தேர்தல். ஸோ இது யார் பிரதமராக வராங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸும் பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா மடகாஸ்கரில் ஒரு புயல் ஒன்று தோன்றிருக்கு. ஸோ அதோட நேம் மட்டும் பார்த்துக்கோங்க, கெசானி அப்படின்ற ஒரு புயல். இந்தியன் ஓஷனில் ஒரு சின்ன தீவு தான் மடகாஸ்கர். அந்த தீவில் வந்து ஒரு புயல் தாக்கியிருக்கு. ஓகே, அந்த நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்றைக்கி கடக்கும் அப்படின்னு கடந்து சூறாவளி காற்று நிறைய வீசுனதுனால நிறைய இழப்புகள் ஏற்பட்டதாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம லாஸ்ட் பேஜ் வந்தோம்னா வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி இல்லை. ஸோ நாளைக்கு செய்தி வாசிப்பில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ.